எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் தினேஷ். நம்ம இன்னைக்கு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் வெனீஷியன் பிளைண்ட்ஸுன்ற ஒரு டிரான்சிஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த வெனீஷியன்ஸ் பிளைண்ட் ஒரு சிம்பிள் டூல், ஆனால் ஒரு மல்டிபிள் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு இருக்கும். இந்த டூலில் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இல்லைங்க, ரொம்ப கம்மி ப்ராப்பர்ட்டிஸ் தான். இந்த ப்ராப்பர்ட்டிஸை பேஸ் பண்ணி நம்ம ஒரு ஆசம் எஃபெக்ட் பண்ணலாம். நான் மோஷன் அனிமேஷனில் இது ஒன் ஆஃப் தி மோஸ்ட் யூஸ்டு டிரான்சிஷன். நான் இந்த டிரான்சிஷனை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதுக்காக நான் ஒரு 2 எக்ஸாம்பிள் நான் மேலே யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க எக்ஸாம்பிள் வெனீஷியன் பிளைண்ட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அது தவிர வேறு எந்த ஒரு எஃபெக்ட்டும் யூஸ் பண்ணல. இதை எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு புது காம்பை க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த இந்த எஃபெக்டை ரீக்ரியேட் பண்ண பார்ப்போம். ஸோ கண்ட்ரோல் என் கொடுத்துட்டா ஒரு நியூ கம்போசிஷன் வரும். இதை வெனீஷியன் பிளைண்ட்ஸ் டுட்டோரியல்னு சேவ் பண்ணலாம். இது நான் ஒரு ஃபுல் ஹெச்டி ஃபார்மேட்டில் வச்சுருக்கேன். 1920x1080, ஃப்ரேம் ரேட் 25 செகண்ட்ஸ், கிளிப்பு ஒரு சின்னதாக ஒரு 10 செகண்ட் கிளிப் மட்டும் வச்சுருக்கேன். ஓகே கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெனீஷியன் பிளைண்ட்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா, எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரிவ்யூஸ் ப்ரீசெட்ஸில் டேபில் வந்தீங்க அப்படின்னா டிரான்சிஷன்னு ஒரு கேட்டகரி இருக்குது. இந்த டிரான்சிஷன் கேட்டகரியில் இங்கே வெனீஷியன் பிளைண்ட்ஸ் இருக்குது. இப்போ சப்போஸ் இன்கேஸ் உங்களுக்கு இந்த எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட்ஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா, விண்டோஸ்க்கு இங்கே எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட் காலத்தை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே உங்கள் ஸ்க்ரீனில் இது டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ இந்த வெனீஷியன் பிளைண்டை நம்ம ஒரு 2 இமேஜ் மேலே யூஸ் பண்ணலாம். ஒரு இமேஜ் யூஸ் பண்ணோம்னா, நான் இப்போ இந்த லைட் ஹவுஸ்ன்ற இந்த ஒரு ஜேபெக் ஃபைலை நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம எப்படி இந்த வெனீஷியன் பிளைண்ட்ஸை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வெனீஷியன் பிளைண்ட்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு இப்படி ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணால் வெனீஷியன் பிளைண்ட்ஸ் வந்துடும். ஸோ இது டோட்டலாக 4 கேட்டகரிஸ் 4 ப்ராப்பர்ட்டிஸ் தான் இருக்குது. இது எப்போவுமே டிரான்சிஷன் கண்ட்ரோலில் எப்போவுமே ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். அது எப்போவுமே டிரான்சிஷன் கம்ப்ளீஷன், இந்த ப்ராப்பர்ட்டி எல்லா டிரான்சிஷன்லையும் இருக்கும். இதை நம்ம பொறுமையாக அப்படி ஸ்லைடின் பண்ணி இந்த ஸ்லைடரை நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்ம இந்த இந்த எஃபெக்ட் என்ன ஒரு ப்ரிவ்யூ மாதிரி நம்ம இதை பார்த்துக்கலாம். இதுதான் இந்த வெனீஷியன் பிளைண்ட்ஸோட ஆக்டிவிட்டி. ஸோ இதை எப்படி நம்ம ஃபர்தராக நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி டைரெக்ஷன். இந்த டைரெக்ஷனில் இப்போ இந்த டைரெக்ஷனில் ஸ்லைடரை மூவ் பண்ணோம்னா இந்த வெனீஷியன் பிளைண்ட்ஸோட டைரெக்ஷன், அந்த ஸ்ட்ரைப்போட டைரெக்ஷனை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த வித். இப்போ இந்த 2 லேயர் இருக்குல்ல, இந்த பிளாக் லேயரும் உள்ளே இருக்க பின்னாடி ஆல்ஃபா லேயரும், அதை கண்ட்ரோல் பண்ணுறது இந்த வித் தான். வித்தை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா அது பெருசாகும். ஸோ இப்படி பெருசாக்கிட்டோம்னா இது இப்போ இது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஷார்ப் எட்ஜ் கட்ஸாக இருக்குங்களா. இந்த இமேஜஸில் பார்த்தா இதை கொஞ்சம் சாஃப்ட் பண்ணுறதுக்கு ஃபெதர்ன்ற ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். அந்த ஃபெதர் ஆப்ஷன் தான் இது. இந்த ஃபெதர் ஆப்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த கட் கொஞ்சம் சாஃப்ட் பண்ணும். இது பேசிக்காக ஒரு எட்ஜ் சாஃப்ட்னர். இது நம்மளுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நான் நார்மலாக இது ஒரு 10, இப்போ இது ஃபுல்லுமே ஃபுல் ஃபெதர் பண்ணது. இவ்வளோலாம் நம்ம பண்ண தேவையில்லை. ஸோ பேசிக்காக கொஞ்சமாக ஒரு ஃபெதர் பண்ணோம் அப்படின்னா கீழே நான் எந்த லேயரும் கொடுக்கல. அதனால் இது ஆல்ஃபா லேயர் மட்டும் டிஸ்பிளே ஆகுது. இதை நம்ம நெக்ஸ்ட்டு இப்போ இது நான் இன்னொரு இமேஜ் எடுத்து நான் கீழே போட்டுட்டேன் அப்படின்னா அந்த லேயர் ரிவீல் ஆகும். இப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் லேயர். இதை நம்ம அனிமேட் பண்ணலாம். நான் ரீசெட் பண்ணுறேன். ரீசெட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு இந்த ஸ்டாப் கிளாக் கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு கீ ஃப்ரேம் ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் உழுந்துருது. ஒரு 3 ஃப்ரேம், ஒரு 2 ஃப்ரேம்ஸ்க்கு போயிட்டு இதை 100ன்னு பண்ணோம்னா இந்த வெனீஷியன் பிளைண்ட்ஸோட அனிமேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். நம்ம ஒரு சென்டர் பாயிண்டில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் நம்ம வித்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த சைஸில் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்த டைரக்ஷனை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபெதரிங் ஒரு 5 பாயிண்ட்ஸ். இந்த ஃபெதரிங் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஒரு 20 பாயிண்ட்ஸ்க்கு ஃபெதரிங் பண்ண சொல்லலாம், வைக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா இது இந்த டெக்ஸ்ட் லேயர் ரிவீல் ஆகுது. இந்த டெக்ஸ்ட் லேயர் பின்னாடி இருக்க நெக்ஸ்ட் லேயர் ரிவீல் ஆகுது. ஸோ இப்போ இதை நம்ம இதில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமானா, இந்த வெனீஷியன் லைன்ஸை யூஸ் பண்ணி நிறையா எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. நிறையா ஸ்ட்ரைப்ஸ் இதெல்லாம் பண்ணோம். நான் மோஷன் அனிமேஷன் டுட்டோரியல்ஸில் இதை எக்ஸ்டென்சிவாக நான் யூஸ் பண்ணியிருக்கேன்.
நான் இது வந்து ஒரு 2-3 எக்ஸாம்பிள்ஸ் கூட நான் அந்த வீடியோவில் போடுறேன், நீங்கள் அந்த வீடியோவும் பாருங்கள். இப்போ வந்து இதை வந்து கம்ப்ளீஷன் ஆயிடுச்சு. நம்ம ஒரு டெக்ஸ்ட் லேயர் ஒன்று இது வரைக்கும் வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒரு டெக்ஸ்ட் லேயர் போட்டுக்கலாம். டெக்ஸ்ட் லேயரில் வந்து LIGHT லைட் ஹவுஸ் அப்படின்னு நம்ம டைப் பண்ணிக்கலாம். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்ட்ரோலை சென்டர் பண்ணிக்கலாம். இப்போ கிளிக் பண்ணோம்னா திருப்பி ஆங்கர் கண்ட்ரோல் இதை வந்து நம்ம அலைன் பண்ணிக்கலாம். அலைன் வந்து சென்டர் பண்ணிக்கலாம். சென்டர் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு மேலே வந்து வெனிஷியன் பிளைண்ட்ஸை வந்து இதுக்கு மேலே அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் வந்து ட்ரான்சிஷன் ஓகேங்களா, சாரி, இது ஏற்கனவே இருக்கிற லேயரில் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ இதில் டெக்ஸ்ட் லேயரில் நான் அனிமேஷன் பண்ணிக்கலாம். இதை வந்து இந்த டெக்ஸ்ட் லேயரை வந்து செகண்ட் லேயராக மூவ் பண்ணிக்கலாம். இந்த அனிமேஷன் முடிஞ்சிடுச்சு. வெனிஷியன் பிளைண்ட் மேலே அப்ளை பண்ணிட்டோம். ஒரு நிமிஷம் இருங்க. ஃபார் சம் ரீசன் இது வந்து லைட் ஹவுஸ் ஓகே, இந்த லேயரில் நான் இன்க்ளூட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து கம்ப்ளீட்டாக இன்விசிபிள் ஆக்கிடுறேன். 100% கம்ப்ளீட்னு ஒரு 3-4 ஃப்ரேம் போயிட்டு இல்லை நான் என்ன கீ ஃப்ரேம் பண்ணல, மை மிஸ்டேக், சாரி. இப்போ வந்து கீ ஃப்ரேம் பண்ணிவிட்டு இதை வந்து 0 ஆக்கிட்டேன். 0னா ஃபுல் ரிவீலு. இதை வந்து 100ன்னு ஆக்கிக்கலாம். கம்ப்ளீட்டாக இன்விசிபிள் ஆகிடும். ஒரு 3 ஃப்ரேம் போயிட்டு இதை 0 ஆக்கணும்னா கம்ப்ளீட்டாக ரிவீல் ஆகும். இந்த டெக்ஸ்ட் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் யூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்தெந்த கீ ஃப்ரேம்ஸ் இருக்கோ அதெல்லாம் ரிவீல் ஆகும். ஒரு செகண்ட் கழிச்சிட்டு திருப்பி ஒரு கீ ஃப்ரேமை ட்ராப் பண்ணுவோம் அதே பொசிஷன் அதே இதில். இங்கே வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து 100 ஆக்கலாம். இதை வந்து இந்த கீ ஃப்ரேம்ஸ் வந்து யூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் இது பண்ணலாம். F9 ப்ரெஸ் செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் F9 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது வரும். ஸோ இந்த எஃபெக்ட் எப்படி வருதுன்னு நீங்கள் பாருங்கள். ஓகே, இது வந்து நம்ம வித்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 90 டிகிரியில் பண்ணிட்டோம்னா இது மாதிரி வெனிஷியன் பிளைண்ட்ஸ் வந்து இது மாதிரி தான் வரும். ஸோ இந்த வெனிஷியன் பிளைண்ட்ஸ் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸில் யூஸ் பண்ணலாம். இதை வந்து எப்படி அனிமேட் பண்ணணுங்கிற டீட்டெயில்ஸும் பண்ணலாம். இது ஷேப் லேயர், ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர், இமேஜஸ், வீடியோஸ், இந்த எல்லா லேயர்ஸ்க்குமே வந்து நம்ம இந்த வெனிஷியன் பிளைண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். எந்த விதமான ப்ராப்ளமும் இருக்காது. இது வந்து வெனிஷியன் பிளைண்ட்ஸோட பேசிக் டுட்டோரியல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்கள். என்னோட சேனலை வந்து கொஞ்சம் உங்களோட ஹெல்ப் இருந்தால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு இன்னும் மோட்டிவேட் ஆகும். ஃபர்தராக வர எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ வெரி மச் ஃபார் யர் டைம் அண்ட் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.